Hi friends, welcome to our channel, my COOKIPEDIA. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி. இது சிம்பிள் அண்ட் ஈஸி ஒன் பாட் ரெசிபி. வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். ஒரு ஆனியன், ஒரு தக்காளி, 2 சில்லி, 10 பீன்ஸ் எடுத்திருக்கேன், 4 கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, புதினா கொத்தமல்லி தேவையான அளவு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சாச்சு. இதில் நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி கீ ஆட் பண்ணல, வேணும்னா நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம், அது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் லைட்டாக ப்ரௌன் ஆகிட்ட பிறகு நம்ம நீட்ட வாக்கில் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக டோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே கலர் டேன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். இதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக பெரட்டி விடணும். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நம்ம பெரட்டிக்கணும், இல்லைனா அதோட ஃப்ளேவர் வந்து பிரியாணியில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அதோட ஸ்மெல் போயிடுச்சு நல்லாவே. இப்போ வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக பெரட்டி விட்டுக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் பெரட்டி விட்டுக்கணும். இப்போது வெட்டி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், நீட்ட வாக்கில் வெட்டி எடுத்திருக்கேன். அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதை சேர்த்து பெரட்டி விட்டுறணும். எல்லாம் ஒரு சேர்ந்து வரணும், அது வரைக்கும் நீங்கள் பெரட்டி விட்டுக்கோங்க. இதை வதக்கியாச்சு. இப்போ அந்த தக்காளியிலேருந்து தண்ணியெல்லாம் வெளியில் வந்திருக்குது. அது ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு அடுப்பில் வச்சு. இப்போ வெளில வந்தோடனே இப்போ நம்ம அதோட வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு உருளைக்கிழங்கு க்யூப் சைஸில் வெட்டி வச்சுருக்கேன், 10 பீன்ஸ் ஒரு மீடியம் சைஸில் வெட்டி வச்சுருக்கேன், அப்புறம் 4 கேரட் எடுத்திருக்கேன், அதுவும் நீட் சைஸில் தான் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நான் உப்பை ஆட் பண்ணிடுறேன். அது வந்து உப்பு ஆட் பண்ணோன்னா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் குயிக்காக குக் ஆகும். ஸோ அதுக்காக உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு சேர பெரட்டி விட்டுடுறேன். ஸோ தட் அதோட வெங்காயம் தக்காளியோட வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் ஆகிடும். இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் வேகிற வரைக்கிறதுக்கு தேவையான தண்ணியை வந்துட்டு இப்போ ஆட் பண்ணுறேன். அது ஜஸ்ட் ஒரு 1/2 கப் போதும், சீக்கிரம் வெந்துடும் இந்த வெஜிடபிள்ஸ். பிகாஸ் சின்னதாக தான் வெட்டியிருக்கோம் நம்ம. அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அதை ரெஸ்ட் பண்ண விட்டுடுறேன். ஸோ தட் அது வெஜிடபிள்ஸ் வேகும். அதுக்கு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சா நம்மளுக்கு சீக்கிரம் குக் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணணும். புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணோன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் பிரிஞ்சில். ஸோ இந்த டைமில் ஆட் பண்ணுறேன். இப்போ அதை பெரட்டி விட்டுக்கணும் அதோட, ஸோ தட் அதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், அண்ட் பிரிஞ்சி மசாலா, பிரியாணி மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒன்று கிளறி விட்டுறணும். ஸோ தட் மசாலா எல்லா இடத்துலையும் கோட் ஆகும். ஃபுல்லாக நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இதில் தயிர் வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். நான் இந்த டைமில் தயிர் ஆட் பண்ணல. ஸோ எல்லாமே கோட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வேகணும். ஸோ தட் அதோட மசாலா வாசனை போய் தண்ணி வற்றி வரும். ஸோ நம்ம இதை ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணி குக் பண்ண விடணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே வற்றிடுச்சு. ஜஸ்ட் கிரேவியாக, நம்மளுக்கு திக் கிரேவியாக கிடைக்கணும். தண்ணியாக இருந்ததுன்னா அது ரைஸ் போட்டும்போது கொலன்னு ஆகிடும், அது நல்லா இருக்காது. ஸோ நமக்கு தண்ணி ஃபுல்லாகவே வற்றிருக்கணும். இந்த மாதிரி திக் கிரேவியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 200 கிராம்ஸ் பாஸ்மதி ரைஸை வேக வச்சு எடுத்திருக்கேன். இது இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். இது வந்து ஒரு 90% குக் ஆகிருக்குது.
அந்த ரைஸை இதோட எடுத்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இது நல்லா பொலபலன்னு ஒன்று தனியாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். குழஞ்சிருந்ததுன்னா நம்மளுக்கு அது சாதம் நல்லா இருக்காது, பிரிஞ்சி சாதமே. ஸோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறது பெட்டர். நார்மல் ரைஸும் எடுத்துக்கலாம், பட் பாஸ்மதி ரைஸ் இஸ் ரொம்ப நல்லது, நல்லாயிருக்கும். ஸோ ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு அந்த கிரேவியோடு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ரைஸில் வந்துட்டு நான் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லைம் அண்ட் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இது செய்யும் போதே. ஸோ தட் நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கிடைக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ் ஃபார் வியூவர்ஸ். இப்போ கிளறும் போது நம்ம இந்த மாதிரி சென்டரில் விட்டு கிளறக்கூடாது. எப்போதுமே பாஸ்மதி ரைஸை சைடில் இருந்து விட்டு தான் திருப்பி விடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரைஸ் உடையாமல் கிடைக்கும். ஸோ சைட்லேருந்து விட்டு இந்த கிரேவி வந்து ரைஸில் எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி பொறுமையாக திருப்பி விட்டு கிளறணும். அப்போ தான் நம்மளுக்கு உடையாமல் உதிரியாகவே இருக்கும் அந்த ரைஸு. ஸோ அந்த மாதிரி நான் கிளறி விட்டுக்கிறேன். அட் த சேம் டைம் ரைஸ் எல்லா ரைஸ்லேயுமே வந்துட்டு அந்த கிரேவி கோட் ஆகிருக்கணும், அதையும் நம்ம பார்த்துக்கணும். சில பேர் இந்த டைமில் வேணால் ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணுவாங்க கலருக்காக. அது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், நான் ஆட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி கிளறி விட்டாச்சுன்னா அவ்வளோதான், நம்மளோட வெஜ் பிரியாணி வித் பாஸ்மதி ரைஸில் பண்ண வெஜ் பிரியாணி ரெடி. நான் இதில் தயிர் ஆட் பண்ணலை. ஸோ அதனால் இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லைம் ஆட் பண்ணணும். இது ஜஸ்ட் ஒரு 2-3 ட்ராப்ஸ் போதும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மை குக்கிபீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும்.